பணம் செலவழிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல வருவாய் தேவை. வருவாய் எப்படி போயிட்டு இருக்கு? வருவாய் எவ்வளவு தூரத்துக்கு அதிகமாவது அதிகமாகல. வருவாயை பொறுத்து தான் செலவே செய்ய முடியும். ஆகையால் இரண்டாவதாக நாங்க வருவாயில கவனம் செலுத்துவோம். மூன்றாவது செலவு. நான்காவது வருவாய்க்கு மேல செலவு எவ்வளவு? பற்றாக்குறை, டெபிசிட் அப்படின்னும். வருவாய்க்கு மேல செலவு இருந்துச்சுன்னா கடன் வாங்கணும். சோ எவ்வளவு கடன், அந்த கடனோட டேர்ம்ஸ் என்ன? கடன் சும்மா கிடைக்காது. கடன் வட்டி, கடன் எடுத்தா வட்டி கட்டணும். அப்ப அந்த வட்டி சுமை எவ்வளவு? இந்த மாதிரி தான் ஒரு சீரியஸான ஒரு அனாலிசிஸ் செய்யணும், ஒரு பட்ஜெட் அனாலிசிஸ் அப்படின்னா. இப்போ ஒரு மாநில அரசாங்கத்துக்கு வருவாய் எப்படி வரும், செலவு எங்க போகும் அப்படின்றது புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா மத்திய அரசுக்கு வருவாய்க்கும் மாநில அரசின் வருவாய்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. முதல்ல வருவாய்ன்றது என்ன? வரி மூலமாக தான் பெரும்பாலான வருவாய் ஒரு அரசாங்கத்துக்கு. வரி எங்கேருந்து வரும்? வரி ரெண்டு டைப் ஆஃப் வரி, டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ்னா என்ன? இன்கம் டாக்ஸ், கார்ப்பரேட் டாக்ஸ். அதாவது நம்ம ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் கட்டுற இன்கம் டாக்ஸ். ரெண்டாவது கம்பெனிஸ் கிட்ட போடுற வரி, கார்ப்பரேட் டாக்ஸ். ஆனால் இந்தியாவில் மாநிலங்களுக்கு இந்த உரிமை கிடையாது. மாநிலங்கள் இன்கம் டாக்ஸ், கார்ப்பரேட் டாக்ஸ் செலுத்துவதற்கு உரிமை இல்லை கான்ஸ்டிடியூஷன் படி. இது ஒரு சின்ன அக்ரிகல்ச்சர் டாக்ஸோ இல்ல அது என்ன ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப சின்னது. ஆனா டைரக்ட் டாக்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டி இன்கம் டாக்ஸ், கார்ப்பரேட் டாக்ஸ், இது ரெண்டுத்துக்கும் மாநிலங்களுக்கு உரிமை கிடையாது. சோ வருவாயில ஒரு பெரிய இது போயிடுச்சு. இது கிட்டத்தட்ட நீங்க மத்திய அரசு பட்ஜெட் பாத்தீங்கன்னா 40% வருவாய் இது ரெண்டுத்துல இருந்து வரும். அது கிடையாது நமக்கு. எந்த மாநிலத்துக்கும், நான் தமிழ்நாட்டு மட்டும் சொல்லல. ரெண்டாவது இன்டைரக்ட் டாக்ஸ், அதுதான் ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இப்ப ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் மாநிலங்களுக்கு தனி உரிமை கிடையாது ஜிஎஸ்டி செலுத்துவதற்கு. இது ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில்ல போய் அவங்க எல்லாம் சேர்ந்து எந்த பொருளுக்கு எந்த வரி, எவ்வளவு வரி அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கணும். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன்னா, நீங்க இது ஏன் முக்கியம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இப்போ நம்ம ராஜஸ்தான், தமிழ்நாடு ரெண்டு மாநிலம் எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 98% மக்கள் அசைவம் சாப்பிடுவாங்க. ராஜஸ்தான்ல 75% மக்கள் சைவம். இப்போ ஒரு சிக்கன் ப்ராடக்ட், அதுக்கு வரி எவ்வளவு கட்டணும், வரி எவ்வளவு போடணும், ஜிஎஸ்டி எவ்வளவு போடணும் அப்படின்னு முடிவெடுக்கணும்னா தமிழ்நாட்டில் ஏழை பணக்காரங்கள் எல்லாருமே சிக்கன் சாப்பிடுவாங்க. ராஜஸ்தான்ல 25 பேர் தான் அசைவம், அதுலயும் பணக்காரங்க ராஜ்கோட்ல தான் சிக்கன், மட்டன் சாப்பிடுவாங்க. சோ இப்போ ஒரே மீட்டிங்ல உட்காந்துருக்குச்சு, ராஜஸ்தானோட நிதி அமைச்சர்னு சொல்லுவாரு, இது வெறும் பணக்காரங்க தான் சாப்பிடுறாங்க எங்க மாநிலத்துல, ஆகையால் அதிகமாக வரி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் போயிடுச்சு, அதே மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்குச்சு, இல்லப்பா இது எங்க ஊர்ல எல்லாருமே சாப்பிடும், ஏழையில இருந்து பணக்காரன், ஆகையால் வரி கம்மியாக இருக்கணும் அப்படின்னு இந்த சண்டை நடக்கும். ஜிஎஸ்டிக்கு முன்னாடி தமிழ்நாட்டு வேணா சிக்கனுக்கு 10% போடலாம், ராஜஸ்தான் 20% போட்டிருக்கலாம். ஜிஎஸ்டிக்கு அப்புறம் இது செய்ய முடியாது. சோ இந்த ஒரு சங்கடம் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வந்துடுச்சு, ஒரு மாநில அரசுக்கு வருவாய்க்காக.
இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஜிஎஸ்டின்றது நம்ம சொல்றோம், ஆனா நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது மாநிலங்களின் உரிமை எப்படி பறிக்கப்பட்டுள்ளதுன்னு. ரெண்டாவது, மாநிலங்களின் சுய வரி அப்படின்னா, அதாவது ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ அப்படின்னும் இங்கிலீஷ்ல, அது ஒண்ணுதான் நம்ம கையில இருக்கு. அது எதெல்லாம்? டாஸ்மாக், அதுல எவ்வளவு வரி போடலாம் நம்மளே முடிவு எடுத்துக்கலாம். ப்ராப்பர்ட்டி, லேண்டு, வீடு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எவ்வளவு போடலாம் அந்த முடிவை நம்ம எடுத்துக்கலாம். எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லா இருக்காப்பா இப்போ நம்ம கிட்ட உரிமை இல்ல, அதுவும் இப்போ அதான். சோ அதுவும் ஆனா அதுக்கு எலக்ட்ரிசிட்டி போடலாம், பட் அது ஒரு கொஞ்சம் அவ்வளவு சுலபம் கிடையாது. சோ நீங்க நம்ம சொந்த முடிவை எடுத்து வருவாய் அப்படின்னா மெயினா டாஸ்மாக், ஏதாவது எக்ஸைஸ் அப்படின்னும், எக்ஸைஸ் அண்ட் வேட். ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. இதுதான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. சோ வருவாயில, மொத்த வருவாயில இது ரெண்டு தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. செலவு, அந்த வருவாய்க்கு ஏத்தாப்புல நம்ம செலவு செய்யணும். அந்த செலவு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, ஆனா அது வருவாய் பொறுத்து இருக்கு. இப்போ வருவாய்க்கும் செலவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா என்ன நடக்கும்? கடந்த 5 ஆண்டு காலம் பார்த்தோம் நம்ம என்ன நடந்துச்சு. தேர்தலுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. இப்ப எல்லாம் ஒத்துக்கிறாங்களா இல்லையா? என்ன? தமிழ்நாட்டின் கடன் சுமை மட்டுமல்ல, வட்டி சுமை, கட்டாய செலவு சுமை, எல்லா மாநிலம், பெரிய மாநிலங்களோட தமிழ்நாடு தான் மோசம். இதுதான் டேட்டா. இதுதான் தேர்தலுக்கு முன்னாடி அதான் உண்மை, தேர்தலுக்கு அப்புறம் அதான் உண்மை. அது மறுத்து என்ன பிரயோஜனம்? ஏன்? கடன் அப்படின்னா உடனே நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? செலவு ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். கரெக்ட் தான். ஆனால் செலவோட என்ன நடந்துச்சுன்னா கடந்த 5 ஆண்டு காலத்தில் வருவாய் கம்மியாயிருக்கு. வருவாய் பக்கம் யாரும் கவனம் செலுத்தல. கடன் சுமை யூபியோட மோசம், குஜராத்தோட மோசம், மகாராஷ்டிராவோட மோசம், கர்நாடகாவோட மோசம் அப்படின்னு சொன்னதுல அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. ஆனா வருவாய் ஏன் கம்மி அந்த கேள்வி யாரும் கேட்கல. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, வருவாய் எதை பொறுத்து இருக்கு? நம்ம பொருளாதாரத்தை பொறுத்து இருக்கு. பொருளாதாரம் எவ்வளவு வளருதோ அப்பதான் நம்மளோட வருவாயும் வளரும். ஜிஎஸ்டி, டாஸ்மாக், ப்ராப்பர்ட்டி எல்லாம். பொருளாதாரத்தில் 8% வந்துட்டு இருந்த வருவாய் கலைஞர் காலத்தில் இப்ப ஏன் 5.5% தான்? 5.5% தான் வருவாய். ஜிடிபியில், பொருளாதாரம்னா ஜிடிபி நான் சொல்றேன். இது இந்தியாவிலே மிக கம்மி. அதாவது ஒரு பெரிய மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்த்தா. சோ வருவாய் கம்மியாயிடுச்சு. செலவு என்ன ஆயிடுச்சு? திமுக ஆட்சி தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் பிரசன்ட் பண்ணாங்க. அந்த பட்ஜெட்ல ஏதோ நம்பர்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போன வருடம், அதாவது மார்ச் 31 2026 முன்னாடி என்ன நடந்துச்சோ அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இப்பதான் வருது. அந்த கணக்கெல்லாம் இப்பதான் வருது. அது நீங்க பாத்தீங்கன்னா, நான் வெறும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவங்க எவ்வளவு செலவழிப்பேன் அப்படின்னு சொன்னாங்களோ அதோட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்னு டிஸ்கஷன்ல. சோ பட்ஜெட் பிரசன்ட் பண்ணச்சு நான் செலவு 10%, மொத்த வருவாயில் 10% அப்படின்னு சொல்றேன்னா, அவங்க ஆட்சி விட்டு போகும்போது அதை இப்ப கணக்கெடுத்து பார்த்தா அது 10 இல்ல 40% ஆயிடுச்சு. சோ இதுதான் உண்மை.
அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வச்சு நம்ம பட்ஜெட்லாம் போட்டு அனலைஸ்லாம் பண்ணி ஸ்பீச்லாம் கொடுத்து எல்லாம் ஆர்டிகல்லாம் எழுதிட்டாங்க. அது சும்மா எஸ்டிமேட். கணக்கு இப்பதானே வந்திருக்கு. அந்த கணக்கு வச்சு தானே பார்க்கணும். முதல்ல அது புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏன் தேர்தலுக்கு முன்னாடி செலவு, எல்லா செலவையும் தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது மார்ச் 30 ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன்னாடி செஞ்சுட்டு தேர்தலுக்காக நம்ம செலவு மிக அதிகமாக as a share of வருவாய், பர்சன்டேஜ் ஆஃப் வருவாயில பாத்தீங்கன்னா மிக அதிகம். அதாவது எவ்வளவு அதிகம்னா கோவிடுக்கு அடுத்த வருஷம் 2021 இல்ல, எவ்வளவு 21 22 எவ்வளவு அதிகமா இருந்துச்சோ அதே லெவலுக்கு போயிடுச்சு. இப்ப இந்த கணக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் சோ அங்கேருந்து நம்ம இழுத்துட்டு வரணும் நம்மளோட அக்கவுண்ட்ஸ். அதுதான் இந்த பட்ஜெட் செய்ய முயற்சி எடுத்து உள்ளது. சோ ஆகையால் நான் வந்து இந்த பட்ஜெட் பத்தி சிம்பிளா சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம டீடைல்டா டிஸ்கஷன்ல வச்சுப்போம். இந்த பட்ஜெட் எப்படி பார்க்கணும்னா ஒரு ஆனஸ்ட் பட்ஜெட். அவர் எப்படி மாண்புமிகு முதலமைச்சர் பதவியேற்பிலே என்ன சொன்னாரோ, அதாவது செய்ய முடிஞ்சதை தான் நான் சொல்லுவேன், நான் அரசியல் செய்ய மாட்டேன் பட்ஜெட்ல அப்படின்னாரோ, அத நிரூபிச்சிருக்காரு இந்த பட்ஜெட்ல. என்ன சொல்லியிருக்காரு இந்த பட்ஜெட்ல? இதுதான் சூழ்நிலை, இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம சரிப்படுத்த முடியும். என்ன சரிப்படுத்தணும்? வருவாய் அதிகமாக்கணும், செலவுகள், கட்டாய செலவுகள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், கடன் சுமை குறைக்கணும். இதை நாங்க செய்யறோம். முதல் வருடத்தில் எல்லாத்தையுமே செய்ய முடியாது. சோ ஒரு அடுத்த 3 வருஷத்துல நாங்க எப்படி இதை செய்ய போறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. சோ ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த பட்ஜெட் இஸ் an honest budget. இதை செய்யறேன் அதை செய்யறேன் அப்படின்னு இல்லை. ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்டா பேசுவோம். பட் எல்லா ஸ்கீம்ஸுக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு அலோகேஷன் கொடுக்கணுமோ கொடுக்க முடியுமோ குறையாம வருவாயில் ஒவ்வொரு ஸ்கீமுக்கு எவ்வளவு பங்கு கொடுக்க முடியுமோ குறைக்காம கொடுத்திருக்காங்க. பட் ஃபோக்கஸ் இஸ் ஆன் இம்ப்ரூவிங் வருவாய். எப்படி கஜானாவில் வருவாய் அதிகமாக்குமோ, வருவாய் அதிகமாக்கினா ஆட்டோமேட்டிக்கா செலவும் அதிகமாக்கலாம், கடன் சுமையும் வட்டி சுமையும் கம்மியாகும். சோ இது மேக்ரோ அனாலிசிஸ் ஆஃப் த பட்ஜெட். டீடைல்ஸ் வந்து நம்ம டிஸ்கஷனோட பேசலாம். நன்றி.